நெல்லை மாவட்டம் மானூரில் புதுப்பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசிச் சென்ற கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கணவன் வசமாக சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் மானூர் குப்பனாபுரத்தைச் சேர்ந்தவர் சந்திரன். இவரது மகன் 25 வயதான அந்தோணி. இவர் ராமையன்பட்டி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் மேலை இளந்தகுளம் கிராமத்தைச் சேர்ந்த மோசே என்பவரது மகள் பாக்கியத்தாய் என்பவருக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டைகள் நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பாக்கியத்தாய் குப்பனாபுரத்தில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். போனவர் அதன் பின் வீடு திரும்பவே இல்லை. பதறிப்போன பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தேடியிருக்கின்றனர். அப்பொழுது காணாமல் போன பாக்கியத்தாய் கிணற்றில் சடலமாக மிதப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உடனே பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஓடிப்போய் பார்த்தபொழுது தங்கள் வீட்டு பெண்ணின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மானூர் போலீசார் பாக்கியத்தாய் உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தனது தங்கையின் சாவில் மர்மம் இருப்பதாக பாக்கியத்தாயின் சகோதரர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். சந்தேகத்தின் பேரில் பாக்கியத்தாயின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து விசாரித்த போது 10 சவரன் நகை அல்லது 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி வருமாறு நெருக்கடி கொடுத்தது தெரிய வந்தது. அதன் காரணமாக இரு குடும்பத்தினரிடையே பிரச்சனை இருந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனிடையே சம்பவத்தன்று தேவாலயத்திற்கு சென்ற பாக்கியத்தாய் அங்கு நண்பகல் 12 மணி வரை இருந்ததை மக்கள் பார்த்துள்ளனர். அதன் பின்னர் 3 மணிக்கு அவர் பிணமாக கிணற்றில் மிதந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் தற்கொலை செய்து கொள்ள கிணற்றில் குதித்திருந்தால் உடல் மிதக்க பல மணி நேரமாகி இருக்கும். ஆனால் உடல் 3 மணி நேர இடைவெளியில் மிதக்கும் நிலைக்கு வந்தது என்ற கேள்வி போலீசாரின் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது. அவரை யாரோ கொலை செய்து கிணற்றில் உடலை வீசி இருக்கலாம் என்ற முடிவுக்கு போலீசார் வந்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் பாக்கியத்தாயின் கணவர் அந்தோணியை பிடித்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. சம்பவத்தன்று பாக்கியத்தாய் தேவாலயத்திற்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவரை பார்த்த கணவர் அந்தோணி வரதட்சணை பணம் குறித்து பெரும் தகராறு செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரது ஆத்திரம் தலைக்கேறி மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். உடனே உடலை மறைத்துவிட்டு தப்பி ஓட வேண்டும் என நினைத்தவர் உடலை அருகில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு ஒன்றும் நடக்காதது போல் சென்றிருக்கிறார். போலீஸ் விசாரணையின் போது அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடி நம்ப வைக்க முயன்றிருக்கிறார் அந்தோணி. ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இந்த கொலை சம்பவத்தில் அந்தோணியின் குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருமணமாகி 8 மாதங்களில் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கணவன் ஆடிய நாடகம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.